ஹே ஆல் வணக்கம்ங்க. இது என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ். கண்டிப்பாக அங்கங்கே ஃப்ளாஸ் இருக்கத்தான் செய்யும், மன்னிச்சிடுங்க. அண்டு இந்த சிம்பிள் பார்ட்டி மேக்கப் லுக் எப்படி பண்ணலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன், பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ போகும்போது என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாங்களா? நான் மஞ்சு, கோயம்புத்தூரில் 4 இயர்ஸாக மேக்கப், ஹேர் அண்ட் சாரீ ஆர்டிஸ்ட்டாக இருக்கேங்க. என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்படி பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு கம்மிங் டு த வீடியோ, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா என் ஃபேஸை நல்லா ப்ரெப் பண்ணி ப்ரைம் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா எனக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால கலர் கரெக்ஷனுங்கிறது மஸ்ட்டு. அண்டு இது முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஸ்கின் டோன்லேயே ஒரு பேஸ் பண்ண போகிறேங்க. ஆமாங்க, பேஸ் மேக்கப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம கொஞ்சம் ஷேடு தப்பாக போயிட்டோம்னா ரொம்பவே சொதப்பலாக போயிடும். ஸோ பேஸும் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கின் டோனில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற ஃபவுண்டேஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம போக போக நம்ம சேனலில் வரும், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோன் மேட்ச் ஆகிற மாதிரி தான ஃபவுண்டேஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு டோன் லைட்டாக இருக்கிற மாதிரி கன்சீலர் என்னோடய ஹைலைட்ஸில் நான் பண்ண போகிறேன். அண்ட் ஒன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிடுவேங்க. அண்ட் பேக் டு த இன்ட்ரோ. உங்கள் சேனலில் வெறும் மேக்கப் வீடியோ மட்டும்தான் போடுவீங்களான்னா கிடையாதுங்க. நம்ம சேனலில் நம்ம மேக்கப் டுட்டோரியல்ஸ் மாதிரி பண்ணலாம், டே இன் மை லைஃப் vlog மாதிரி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு க்யூட்டாக 10 monthஸில் ஒரு பையன் இருக்காங்க. அவனோட எனக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன், அவனும் நானும் வெளியில் போகிற vlogs, அந்த மாதிரி நான் எல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம போக போக என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்றதோ, இல்லை மேக்கப் லுக் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேக்கப் லுக் பார்க்கணும், இல்லை ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பார்க்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் ஆகுங்க. நான் சொன்ன மாதிரி என்னோடய மேக்கப் பார்த்திங்கன்னா இப்போ பேஸ் முடிச்சுட்டு நான் பவுடர் வச்சு செட் பண்ணுறேங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோடய ஸ்கின் டோன் எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரியான பேஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா கான்டூர் பண்ணுறேங்க. என்ன தான் நம்ம ப்ரஷ் வச்சு கான்டூர் பண்ணாலும் கடைசியில் ஃபினிஷிங் டச் நம்ம கையை வச்சு நம்ம முடிக்கும் போது தான் எனக்கு என்னமோ ஃபினிஷ் ஆகிற மாதிரி தோணுங்க. மூக்கு புடப்பாக இருந்தால் இந்த மாதிரி யோசிக்க தோணுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு மூக்கு கொஞ்சம் புடப்பாக தான் இருக்குது, அதனால தான் கான்டூர் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி நான் கையை வச்சு சாஃப்டாக எல்லா இடத்துலையும் கான்டூர் பண்ணிப்பேங்க. அண்ட் நான் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் என் நோஸ் மட்டும்தான் நான் கான்டூர் பண்ணுவேன், வேறு எங்கேயும் கான்டூர் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஃபேஸே ரொம்ப குட்டி ஃபேஸ். அண்ட் ஆல்சோ நான் அடுத்தது ஐஷேடோவுக்கு போயிட்டேங்க. பார்ட்டி மேக்கப்னாலே நம்மளோட உலக நியதி என்னென்னா ஸ்மோக்கி ஐ பண்ணணும், அதுதான். ஸோ எனக்கு பெருசாக போல்டு கலர்ஸ்லாம் போட பிடிக்காதுங்க. நான் ரொம்ப சட்டிலான மேக்கப் தான் பண்ணுவேன் எனக்கு. பட் பிரைட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேங்க. அண்டு இப்போ நான் ஸ்மோக்கியில் ஐஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஓவராக இல்லாமல் லைட் ஸ்மோக்கி ஐஸ் பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக ஒரு ஷிம்மர் வர மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா இது நைட் மேக்கப்புன்றங்காட்டி நைட்டில் கொஞ்சம் ஷிம்மர் ஃபேஸில் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். ஆனால் மார்னிங் மேக்கப்பில் அப்படி பண்ணக்கூடாது, நான் ரொம்ப சட்டிலாக தான் பண்ணணும். அதுவும் எப்படி பண்ணணுங்கிறத போக போக நான் சொல்கிறேங்க. அண்ட் என்னோடய ஐஸ் பார்த்திங்கன்னா ஹூடட் ஐஸ்னால் பெருசாக நம்ம எதுவும் மேக்கப் ஐ லுக் பண்ண முடியாது. ஸோ நான் எவ்வளோ சட்டிலாக வைக்க முடியுமோ அவ்வளோ சட்டிலாக தாங்க எப்போவுமே வைப்பேன். காஜல்ஸ் பெருசாக போட மாட்டேன். காஜல்ஸ் பெருசாக நான் போட மாட்டேன். என்னைக்காவது சாரீ போடுறதா இருந்தால் மட்டும்தாங்க போடுவேன். மற்றபடி நான் வெறும் மஸ்காரா திங் மட்டும்தான் பண்ணுவேன். அண்ட் சாரி, பேக்ரவுண்டில் இன்றைக்கின்னு பார்த்து நிறைய வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுது, நான் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அப்புறம் ஐ மேக்கப் முடித்ததுக்கப்புறம் நான் ஐப்ரோஸ் போகிறேங்க. ஐப்ரோஸ் எனக்கு என்ன நேச்சுரலாகவே நல்லா திக்கான ஐப்ரோஸுன்றதுனால எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அங்கங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணுறேங்க.
ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாதுங்க. நேச்சுரலாக பண்ணுறது தான் நமக்கு வந்து அழகா தெரியும். அண்ட் என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து இந்த கேர்ள் பண்ணுறது தான். ஐஸை வந்துட்டு நம்மளோட கர்லர் மிஷின் வச்சு கேர்ள் பண்ணும்போது நல்லா அழகாக வந்து லேஷஸ்லாம் பெருசாக தெரியுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் கேர்ள் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஐலாஷஸையும் நான் மஸ்காரா வச்சு இது பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன டிப்புங்க. நம்மளோட கண் வந்து கொஞ்சம் பாப் ஆகணுன்னா, நம்மளோட இன்னர் ஐலிட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து லைட்டாக ஒரு ஷிம் கலர்ஸ் ஆட் பண்ணோம்னா கண் நல்லா பாப் ஆகுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு போகிறேன். ப்ளஷ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து தாராளமாக ப்ளஷ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நைட் மேக்கப்புங்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் இதாகவே பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்டு ப்ளஷ் முடிச்சுட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபேஸ் முடிஞ்சது. அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அண்டு லிப்ஸ்டிக் போட்டு ஃபைனலாக முடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரியான ஸ்கின் கேர் வீடியோஸ் வேணும், இந்த மாதிரியான மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் இந்த சேனலில் போட ட்ரை பண்ணுறேங்க. அண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஆல்ரெடி பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம எல்லா மேக்கப் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அண்டர் ஐஸில் பார்த்திங்கன்னா க்ரீசஸ் வர சான்சஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பவுடர் வச்சு செட் பண்ணோம்னா அது அப்படியே சூப்பராக அழகாக எடுத்து காட்டுங்க. அண்ட் லிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒயின் பர்கண்டி ஷேட் அந்த மாதிரி ஷேடில் தான் வந்து லிப்ஸ்டிக் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அவுட்டர் லிப்ஸில் வந்துட்டு ஒரு லிப் லைனர் வச்சு பர்கண்டி லிப் லைனர் ஒயினிஷ் ஷேட் வச்சு நான் வந்து லைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம கையை வச்சு லைட்டாக அவுட்டரில் மட்டும் ஸ்மச் பண்ணி விட்டுறணும். ஸோ தட் பார்க்குறதுக்கு ஹார்ஷ் லைன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக சட்டிலாக தெரியுங்க. ஒன்ஸ் அவுட்டர் லிப்ஸ் வந்துட்டு நான் லைன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய இன்னர் லிப்ஸுக்கு வந்துட்டு ஒரு லைட் வைன் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய ஃபைனல் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக வர வீடியோஸ்க்கும் வந்துட்டு எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. பாய்.